அமெரிக்காவில் 1989 இருந்து தீவிர நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் டாக்டர்ஸ் இந்த குழந்தைகள் இன்னும் சில மாதங்களோ சில வாரங்களோ தான் வாழும்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை தத்தெடுத்தார். அவர் பேர் தான் முகமது பிசிக். My name is Mohammed Bazik. I'm taking care of kids with terminal illness. அவர் வளர்க்கிற குழந்தைகள் எல்லாமே சிவியர் டிசபிலிட்டியும் டெர்மினல் இல்னஸ் உடைய குழந்தைகளாவே இருந்துச்சு. பல போஸ்டர் பேரண்ட்ஸ் கூட இந்த குழந்தைகளை பார்த்துக்கிற முடியாதுன்னு மறுத்துருவாங்க. ஆனா முகமது பிசிக் மட்டும் அந்த குழந்தைகளை நானே வளர்க்கிறேன்னு சொல்லி பொறுப்படுத்திக்கிறார். அவரோட சேர்ந்து அவருடைய மனைவி டான் பிசிக்கும் இந்த குழந்தைகளை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டினாங்க. அவருக்கு ஒரு மகன் இருந்தாப்புல, அவர் பேர் ஆதம். அவருக்கு பிரிட்டல் போன் டிசார்டர், அதாவது OI ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சீக்கிரமே எலும்பு உடையக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சு. அந்த புள்ளிக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கேரும் தேவைப்படும். ஏன்னா நானும் ஒரு OI மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவன் தான். சீக்கிரமே எலும்பு முடியக்கூடிய தன்மை உடையவன். எனக்கு தெரியும் அதோடைய வலியும் வேதனையும் எப்படி இருக்கும், இந்த பெற்றோர்களுடைய கேர் எவ்வளவு தேவைங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். ஒரு ஸ்பெஷல் சைல்டை வளர்க்கறதே மிகப்பெரிய கஷ்டம், ரொம்ப கவனிப்பு தேவைப்படும். தான் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருக்கும் போது மற்ற குழந்தைகளையும் அன்போடு சேர்த்து அரவணைச்சு வளர்த்தாரு முகமது பிசிக். இதுவரை 80க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர் போஸ்டர் ஃபாதராக இருந்திருக்கிறார். சில குழந்தைகளோட உயிர் அவர் கையிலே பிரிஞ்சிருக்கு. 2018 உலகமே அவரை கவனிச்சிச்சு. அவருக்கு TRT வேர்ல்ட் சிட்டிசன் அவார்டு வழங்கப்பட்டது. ஆனா அவர் தேடினது அவார்டை இல்ல, எந்த ஒரு குழந்தையும் தனியா இறக்கக்கூடாதுன்னு. இந்த சேவையில அவருக்கு உறுதுணையா இருந்த அவருடைய மனைவிக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்படுறாங்க. சில நாட்கள்ல அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அவருக்கு உறுதுணையா இருந்த அவர் மனைவி இறந்தது அவருக்கு மிகவும் கைசேலமா இருந்துச்சு. மிகவும் கவலைக்குள் ஆளாக்கப்பட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க, இனிமே இந்த குழந்தைகளை வளர்க்கறத நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அவங்களோட காப்பகத்துல போய் சேர்க்க சொன்னாங்க. ஆனா அவரை எடுத்துக்கொண்ட பொறுப்புல இருந்து பின்வாங்கவே இல்லை. அவங்க எல்லாத்தையும் நல்லபடியா வளர்த்தாரு, அன்பும் ஆதரவும் கொடுத்தாரு. எல்லாராலும் கைவிடப்பட்டு காப்பாற்ற முடியாத ஒரு உயிருக்கு கடைசி வரை அன்பு செலுத்திய இவர்தான் ரியல் லைஃப் ஹீரோ.